அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கீ ரைஸ் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். திடீர்னு யாராவது ஒரு கெஸ்ட்டே வந்துட்டாங்க அப்படின்னா என்னடா செய்கிறதுன்னு நம்ம யோசிச்சுட்ருப்போம். அந்த நேரத்துக்கு இது ரொம்ப ஈஸியாக கை கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ நான் இது இப்போ அடிக்கடி இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறது. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். இது நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க, 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க, தாளிப்புக்குள்ளே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க. நான் இப்போ 1 கேஜி அளவுக்கு தான் இதனுடைய அளவு சொல்கிறேன். 2 பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டுக்கோங்க. அது நல்லா நம்ம ரொம்ப பிரியாணிக்கு மாதிரி வதக்க தேவையில்லை. நார்மலாக நம்ம வதங்கினோன்னே மல்லி, புதினா, பச்சை மிளகா 6 பச்சை மிளகா. நான் இப்போ செய்கிறது பார்த்திங்கன்னா 1.5 கிலோ அரிசி போட்டு செஞ்சுருக்கேன். ஆனால் நான் மெஷர்மெண்ட் 1 கிலோவுக்கு தக்கனதான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்ட்டா நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம். இல்லாட்டி போதும் 6 மிளகா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 கிலோ அரிசிக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் இதில் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு முக்கியமானது பார்த்திங்கன்னா தயிர் தான். இந்த தயிர் பார்த்திங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு கண்டிப்பாக 1/4 லிட்டர் ஊற்றுங்க. ஊற்றி நம்ம அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டு நல்ல ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி எப்பவும் போல் கொதிச்சோன்னா உப்பு போட்டுட்டு தேவையான உப்பு போட்டுட்டு அரிசியை போடுறது தான். அரிசி கொஞ்சம் ட்ரை ஒரு கொதிச்சோன்னா நான் தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன். ஸோ இந்த தக்காளி நம்ம முன்னாடியே நம்ம போட்டுட்டோம்னா கொஞ்சம் ரைஸோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா நல்ல சாதம் பார்த்திங்கன்னா பார்க்க நல்லா ஒயிட்டாக நல்லாயிருக்கும். திரும்ப அரிசியும் சாதமும் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தம்மில் போடுறது தான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. மேலாக நெய் ஊற்றிட்டோம்னா போதும். தம்மில் போடுறது தான். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம தாலி குழம்பு, தால்ச்சா, அப்புறம் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நமக்காக நம்மளுடைய வீடியோஸ் பார்க்க இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இறைவனுக்கு தான் நன்றி சொல்லிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். முகம் தெரியாத இந்த உறவுகளுக்காக என்னுடைய தேங்க்ஸை திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.